லைவ் தமிழ் செய்திகள். பல சுற்றுக்களை தாண்டி தற்பொழுது தேவா சுற்று நடைபெற்று வருகின்றது. இதில் பாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் தேவாவை பாடலை பாட வேண்டும் என்பதுவே நடுவர்களின் கருத்தாக இருக்கின்றது. அந்த போட்டியின் நிபந்தனையும் அதுவாகவே இருக்கின்றது. இந்நிலையில் போட்டியாளர் யோகசி மட்டுமன்றி மற்ற போட்டியாளர்களும் திறமையாக பாடி வருகின்றார்கள். திவனேசை பொறுத்தவரையில் எந்த பாட்டு கொடுத்தாலும் தன்னால் ஏழுமானவரை உச்சகட்டத்தில் சென்று அதை திறமையாக வழங்குவதுவே அவரின் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆகவே தேவா பாடலை பாடுவதற்கு அவரை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பழைய பாடலை ரசித்து பாடக்கூடிய ஒருவராக திவனேஷ் இருந்து வருகின்றார். சரிகமபா நிகழ்ச்சியில் திவனேஷை போன்ற ஒரு சிறுவர் இந்த பாடலை பாடுவது அங்கு இருக்கின்றவர்களை ஆச்சரியப்படுத்துவது மட்டுமன்றி அவர்களுக்கு மத்தியில் திறமைசாலிகள் இருக்கின்றார்களே என்ற ஒரு நம்பிக்கையும் அளித்திருக்கின்றது. அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சியில் இம்முறை பலரையும் மெய்ச்சிலிக்க வைத்த ஒரு விடயமாகவும் ஆச்சரியப்பட வைத்த விடயமாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாகவும் உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை விரைவாக கவர்ந்து வருவதாகவும் கூறுகின்றார்கள். தொடர்ந்தும் சரிகமபா நிகழ்ச்சிக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் பல போட்டியாளர்களையும் வெற்றியாளர்களையும் உருவாக்கும் என்பதும் எதிர்காலத்தில் சங்கீதத் துறையில் இவர்கள் சிறந்து விளங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இசையமைப்பாளர்கள் இந்த போட்டியாளர்களிலிருந்து சிறந்த போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதாகவும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.